வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம சாணக்கிய நீதி 6 தெரிந்து கொள்ளலாம். இவ்வுலகில் குறையில்லாத குடும்பங்களே கிடையாது. வேதனையும் வலியும் இல்லாத மனிதனே கிடையாது. வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே மானுட வாழ்வின் இயல்பு. இதை அறிந்தவன் வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்து எளிதில் கடந்து விடுகிறான். நமது வாழ்வினில் மாற்றம் ஏற்பட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது உண்மை அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே எல்லாம் மாறும் என்பதே உண்மை. வெற்றி எனும் உயரத்தை அடைய ஏணியாக இருக்கும் ஆயுதம் தன்னம்பிக்கை. அதை எப்போதும் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு இல்லாமல் போக வேண்டுமென்றால் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இயற்கையும் இறைவனும் கற்றுத்தருவது ஒன்றுதான். வருவதை ஏற்று போவதை விட்டு இருப்பதை அனுபவி என்பதே அதுவாகும். நாம் இதற்கெல்லாம் முரண்பட்டு ஆலயம் செல்கிறோம். அந்த ஆலயத்து வழிபாடும் நமக்கு உணர்விப்பதும் அதுவாகவே இருக்கும். ஏற்காதே எதையும் மறுக்க முடியாது. நீ மறுக்கிறேன் என்று எதை சொன்னாலும் அதை ஆழமாய் உன்னுள்ளே ஏற்று அதையே மறுக்கிறேன் என்ற பெயரில் சிந்தித்த வண்ணம் அதனோடே வாழ்கிறாய் என்பதே நீ உணர வேண்டிய செயலாகும். இயற்கை எங்கும் நிறைந்து இயற்கையின் பகுதியான உன்னை உள்வாங்கி தன்னுள் வைத்து இறைவனின் பிரதிநிதியாக உனக்கு தன் நிகழ்வு வழியே கற்றுக் கொடுத்த வண்ணம் இருக்கிறது. இயற்கையை ஆழ்ந்து உணர்ந்து அனுபவிப்பவன் அதை இயற்கையாக வைத்திருக்கும் இறைவனை அதில் உணர்வாய். கண்டு கொண்டு உணர்வான். எங்கும் நிறைந்த பரபிரம்மம் என்ற ஆலயம் என்பது அந்த உணர்தலை ஆழ்ந்து உள்வாங்க பயிற்றுவிக்கும் ஆத்மலயமான ஓர் இடம். அவ்வளவே. மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரம் செலவிட வேண்டும். அவர்கள் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு. வாழ்க்கை எனும் புத்தகத்தினில் மகிழ்ச்சி எனும் தலைப்பை நிம்மதி எனும் வார்த்தை கொண்டு போராட்டம் எனும் நாவலில் நித்தமும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ரத்தினம் நம்மிடத்தில் இருந்தால் நம் மதிப்பை உயர்த்துகிறது. அதுவே அடுத்தவரிடத்தில் இருந்துவிட்டால் நம் கண்களை கூசும்படி செய்கிறது. அது நமக்கு சொந்தமாக இருக்கும்போது நமது கிரீடத்தில் பதிந்து நம் செல்வங்களை அதிகரிக்கிறது. ஆனால் அதுவே எதிரியிடம் இருந்துவிட்டால் விஷமாக மாறி நம் உயிரை கொள்ளக்கூடியது. புத்திசாலியும் நேர்மையானவனும் கூட இதே வைரத்தை போலத்தான். அவன் நம்முடன் இருந்துவிட்டால் அது அமிர்தத்திற்கு சமம். அதுவே அவன் எதிரியுடன் இருந்துவிட்டால் அது விஷம். அதனால் நல்ல மனிதர்களை சந்திக்கும் போது காலத்தை தாமதிக்காமல் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒருபோதும் அவனை இழக்கக்கூடாது. சந்தோஷம் கஷ்டம் வந்த சீக்கிரம் அனுபவித்து விட வேண்டும் என்று ஒரு தாக்கமே இது. எதுவும் வருவதும் இல்லை போவதும் இல்லை, கடக்கிறது. நீங்கள் செல்லும் வாழ்க்கை பயணத்தில் உங்களை கடப்பவைகள்தான் அனைத்துமே. கடந்து செல்வதைத்தான் எதிர்கொள்கிறோம். ஏதும் உங்களோடு நிலை பெறும் தகுதி அதற்கு இல்லை. எதையும் நிலைநிறுத்தி கொள்ளும் தகுதியும் உங்களுக்கு இல்லை. எப்படியும் கடந்துவிடக்கூடியதைத்தான் உங்கள் விருப்பம் போல எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறீர்கள் என்பதே மெய். கடப்பது கடக்கும்போது தன்னை ஒத்து கடப்பதை அனுபவிப்பதே வாழ்க்கை பயணம். எதையும் தன்னுள் இருத்தி கடக்க வைப்பவன் கருணையால். இது சாணக்கிய நீதி. இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.